ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி குழு சீசன் 1. வணக்கம் மேம், உங்கள் பேர்? வணக்கம், என் பேர் வந்து டாக்டர் சாந்தி. நான் அஸ்ட்ராலஜியில் டாக்டரேட் முடிச்சிருக்கேன். என்னை பற்றி இன்ட்ரோ கொடுக்கலாம்ல? கண்டிப்பாக கொடுங்க. நான் வந்து மலர் மருத்துவம் முடிச்சிருக்கேன். ரெண்டாவது வந்து சிங்கராகவும் இருக்கேன். ஈவெண்ட்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கலம்புக்கா வேர்ல்டு ரெக்கார்டு ஏஷியாவிலே ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நான். இந்த கொலுவில் அந்த பூஜை எல்லாமே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. வரலட்சுமி நோம்பாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தியாக இருந்தாலும் சரி, விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி கொலு. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பெருமாள் பூஜை. ஒரு மாதம் விரதம் இருந்து பெருமாள் பூஜை பண்ணுவோம் நாங்கள். ஸோ இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அதனால் சாரும் கேட்டார், ராமச்சந்திரன் சாரும் கேட்டாங்க, மேடம் நீங்கள் எல்லா பூஜையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க. ஸோ வந்து கேட்டாங்க, ஜிஆர்டிலேருந்து கேட்டாங்க. அப்படின்னா பொதுவாகவே எனக்கு ஜிஆர்டினா ரொம்ப மரியாதை. ஏன்னா எந்த ஜுவல்ஸ் எடுத்தாலுமே ஜிஆர்டியில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பொருளும் வாங்கினாலும் நமக்கு வந்து எல்லாமே ஒர்த்தாக இருக்கும். அதனால் அதை லைக் பண்ணுவேன். ஸோ அவர் கேட்டவுடனே ஜிஆர்டிங்கவும் ரொம்ப உண்மையாகவே எக்ஸைட்டிங்காக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது எனக்கு. சரி, அவங்க கேட்கும்போது நல்லா தரமாக வர சொல்லுங்க சார், நானும் பேட்டி கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி நீங்கள் வந்தது. ரெண்டாவது என்னுடைய கொலுவை வந்து ரசித்து எல்லாம் பார்க்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கிஃப்ட்டு தான் நமக்கு உண்மையாக சொல்லப்போனால். மேலும் இத்தனை பேர் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. ஐ எம் ஸோ ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் ஏதோ ஒரு கெஸ்ட்டெல்லாம் வந்த மாதிரி அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப இருக்குது. உங்களை வந்து அதர் பீப்புளாக பார்க்கல, நான் ஒரு கெஸ்ட்டு மாதிரி தான் உங்களெல்லாம் பார்க்குறேன் நான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு எதுவும் பாடணுமா? எதுவும் எவ்வளோ இயர்ஸாக நீங்கள் கொலு வச்சுருக்கீங்க? ஒரு 5 இயர்ஸாக இப்போ வச்சுருக்கோம். 5 இயர்ஸாக. இந்த இயர் ஏதாவது புதுசாக ஒரு சாமி வாங்கியிருக்கீங்களா? இந்த இயர்னால் வந்து இந்த இவங்க வாங்கியிருக்கேன். அது என்னது, சிவன் வாங்கியிருக்கேன். தண்ணியில் கொட்டுற மாதிரி சிவன், அவங்க கிருஷ்ணர் படுத்திருக்க மாதிரி. ஓகே. 5 இயர்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு சாமி எப்படி எதுவும் சொல்லுங்கள்? இதெல்லாம் 11 இயர்ஸாகவே இருக்குது. பெருமாள் வந்து நானே ஒர்க் பண்ணது. அது பெருமாள் அண்ட் முருகர் வந்து ரெண்டுமே நானே ஒர்க் பண்ணது தான். சும்மா ஒரு கருப்பு பிளாக் கலர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அது பெயிண்டிங்லாம் பண்ணி நானே ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி ஃபுல்லாக அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஸோ அதனால அவங்கள ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு 1 month ஆச்சு அது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் ஒர்க் பண்ணி நான் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக. ரொம்ப பாடுறீங்களா எங்களுக்காண்டி? இது சும்மா இது வேண்டாம், மியூசிக் எல்லாமே பண்ணலாம். பாடுங்க. மாணிக்க வினையேந்தும் மாதேவி கலைவாணி, தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தேன் அம்மா, பாட வந்தேன் அம்மா, பாட வந்தேன். அருள்வாய் நீ, இசை தருவாய் நீ, இங்கு வருவாய் நீ அம்மா. மாணிக்க வினையேந்தும் மாதேவி கலைவாணி, தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தேன் அம்மா, பாட வந்தேன் அம்மா, பாட வந்தேன். வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய் எங்கள் உள்ள கோயிலிலே உறங்கி நிற்பாய். வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய் எங்கள் உள்ள கோயிலிலே உறங்கி நிற்பாய். கள்ளமில்லாமல் தரும் அன்பருக்கே எந்தன் அள்ளி அழகை தரும் அன்னையும் நீ. வாணி சரஸ்வதி மாதேவி பாதவி வாகதீஸ்வரி நாயகி, நான் உன்னை நாயகி, நான் உன்னை காணவள் தான் வருவாய் நீ. இசைவாணி இங்கு வருவாய் நீ, இதம் தருவாய் நீ அம்மா. மாணிக்க வினையேந்தும் மாதேவி கலைவாணி, தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். தேங்க்யூ. தேங்க்யூ, ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. குருவஞ்சலி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இல்லை, இன்னும் வந்தது கிடையாது. நான் இப்போ பார்த்தேன், அன்றைக்கி வந்து ஒரு விசிட் வந்து பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது அந்த பில்டிங் சரி, அதுவும் சரி, ரொம்ப நல்லா இருக்குது. பட் வரணும், வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா டிநகர் ஃபுல்லாகவே ஜிஆர்டியில் தான் நான் எல்லா ஜுவல்ஸும், ஈவன் வந்து வெள்ளி ஜாமான் எது எடுத்தாலுமே
அங்கே வாங்குவோம் நாங்கள். இப்போ நியர்பைலயே உங்களுக்கு வந்துச்சு, ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஆமாம் போக வேண்டியது. ஆமாம், இப்போ இன்னும் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ பொண்ணுக்கு கூட ஜுவல்ஸு மேரேஜ் எதனால என்ன கூட அங்கே நமக்கு எல்லாமே கலெக்ஷன்லாம் நல்லா இருக்கு. ஸோ நமக்கு லோக்கல்ல இருக்கிறதுனால இன்னும் பெட்டராக இருக்குது. கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா. சரி, ஜிஆர்ல இருந்து உங்களுக்கு அது ஒரு சின்ன அனுப்பு பரிசு. ஓகே ஓகே, தேங்க்யூ 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 சார். கண்டிப்பா நான் வரேன் சார், நிச்சயமா வாங்க சார், உட்காந்து காஃபி